வணக்கம் அன்பு நண்பர்களே. இன்றைய கேள்விக்கென்ன பதில் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் போலவோ, ஜனதா கட்சி தலைவர் சுப்பிரமணிய சாமி போலவோ தனது அதிரடி பேச்சுக்களுக்காக அறிமுகமானவர் அல்ல. ஆனால் மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறைக்கான இணையமைச்சர் திரு சுதர்சன் நாச்சியப்பன் அவர்கள் இலங்கை பிரச்சினை பற்றி பேசிய ஒரு வார்த்தை, இலங்கையை கைப்பற்ற வேண்டும் என்ற ஒரு வார்த்தை, ஒரு வாக்கியம் மிகப்பெரிய அதிர்வலைகளை தமிழ்நாடு முழுவதும் எழுப்பியிருக்கிறது. நிச்சயமாக மத்திய அமைச்சராக இருப்பதால் நாடு முழுவதும் கவனிக்கக்கூடிய ஒரு விஷயமாக மாறிவிட்டது. அது உள்பட பல்வேறு விஷயங்கள் பற்றி இன்றைய கேள்விக்கென்ன பதில் நிகழ்ச்சியில் நாம் அவரோடு பேச இருக்கிறோம். வணக்கம் சார். மத்திய அமைச்சர்கள் வாசன் போலவோ, சிதம்பரம் போலவோ, முன்னாள் மத்திய அமைச்சர் தங்கபாலு போலவோ ஒரு குழு தலைவராக இல்லாமல் இருந்தும் கூட நீங்கள் தொடர்ந்து டெல்லியில் ஒரு செல்வாக்கு பெற்ற ஒரு தலைவராக இருந்து கொண்டிருக்கிறீர்கள். அதற்கு காரணம் என்ன? அதாவது குழு தலைவர் அப்படின்னு சொல்கிறத விட காங்கிரஸ் கட்சிக்கு நேரடியாக தலைமைக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய ஒரு தொண்டனாகத்தானே இன்றைக்குமே இருக்கிறேன். என்னுடைய அரசியல் வாழ்வு என்பது கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள். அன்றைக்கு இந்திரா காந்தி அம்மையார் பொறுப்பேற்ற காலத்தில் இருந்து நான் காங்கிரஸ் கட்சியில் இருக்கிறேன், 3வது தலைமுறை காங்கிரஸ் கட்சியில். அதனால் கட்சி தலைமை என்ன சொல்கிறது, என்ன சிந்திக்கிறது, என்ன வகையில் அவர்கள் கொண்டு செல்கிறார்கள் என்பது மட்டும்தான் என்னுடைய கவனமாக இருக்குமே தவிர, மற்றது நாம் எப்படி வருகிறோம், நமக்கு எப்படி செல்வாக்குகள் கூடுகிறது என்பதை பற்றி நான் பார்த்ததே கிடையாது. அதுதான் உங்களுடைய இந்த நிலைப்பாடு, உங்களுடைய மத்திய அமைச்சராக நீங்கள் நிலை கொண்டிருக்கிறதுக்கான ஒரு காரணம். உண்மைதான். ஏன்னா இவ்வளவு காலத்திற்கு பின்னால் கிடைச்சதுக்கு காரணமாக தான். நீங்கள் அடிப்படையில் ஒரு சிவகங்கை மண்ணை சேர்ந்தவர். நீங்கள் மட்டும் இல்லாமல் மத்திய நிதியமைச்சர் சிதம்பரம் அவர்களும் சிவகங்கையை சேர்ந்தவர். நீங்கள் ஒரு முறை ஏற்கனவே லோக்சபா தேர்தலில் 99 அங்கே போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறீர்கள். நீங்கள் இப்போதும் ராஜ்யசபா உறுப்பினராக இருந்தாலும் கூட உங்களுடைய மண் அது. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 8 முறை அந்த இடத்துல காங்கிரஸ் ஜெயிச்சும் கூட சிவகங்கை இன்னமும் ஒரு கலர் நிலமாகவே காணப்படுகிறது, ஒரு முள்வெளிகள் நிறைந்த ஒரு இடமாக காணப்படுகிறது. ஏன் மற்ற மாவட்டங்கள் போல, மற்ற தொகுதிகள் போல சிவகங்கை இன்னும் ஜொலிக்கவில்லை? என்னுடைய பலகால கவலைகளில் முக்கியமான கவலை இந்த கவலை. சாலை வசதி உருவாக்கியிருக்கிறோம், ப்ராட்கேஜ், அதே போல் அங்கே இருக்கக்கூடிய கம்யூனிகேட்டிவ் ஃபெசிலிட்டிஸ் பூரா அதிகப்படுத்தி இருக்கிறோம். எனக்கு தெரிஞ்சு வங்கி கிளைகள் அதிகமாக உருவாக்கப்பட்டிருக்கிறதுங்க. வங்கி கிளைகள்ங்கிறது தத்துவ ரீதியாகவே எப்படின்னா 5000 மக்கள் தொகை இருக்கக்கூடிய ஒரு இடத்திற்கு ஒரு கிளை ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்லி மத்திய அரசு முடிவெடுத்திருக்கிறது. காரணம், வங்கிகள் கணக்கில்லாத மக்களே இருக்கக்கூடாது என்ற ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் இது செயல்பட்டிருக்கிறது. அங்கே கல்விக்கூடங்களிலே மிகுந்த அளவிலே இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய அளவிற்கு அங்கே ஒரு மாற்றத்தை உருவாகி கொண்டிருக்கிறது. அழகப்பா பல்கலைக்கழகம் மட்டும் இல்லாமல் அதற்கு அப்பாற்பட்டு பல கலைக்கல்லூரிகள், பொறியியல் கல்லூரிகள், இப்பொழுது மருத்துவக் கல்லூரி என்று கல்வியில் உச்சகட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்டம் அந்த மாவட்டம் சிவகங்கை. அதனால் அறிவு ரீதியாக, அறிவுக்காக இருக்கக்கூடிய நாலெட்ஜ் சோர்ஸ் என்ற அடிப்படையில் இன்றைக்கு அந்த மாவட்டம் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. மற்ற தொழில் ரீதியாக அங்கே இருக்கக்கூடியவர்கள் பல மாநிலங்களிலேயும் பல இடங்களிலேயும் தொழில் அதிபர்களாகவும் தொழிலில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது அடிப்படை வசதியாக இன்றைக்கு ஸ்பைஸ் பார்க் போன்ற பலவற்றை நாம் இன்றைக்கு உருவாக்கி கொண்டிருக்கிறோம். அதனுடைய முழுமையான பலன் என்னை பொறுத்த மட்டும் இன்னும் 2-3 ஆண்டுகளுக்குள்ளாக வழிகாட்ட முடியும். அப்படி காட்டுகின்ற பொழுது உறுதியாக சிவகங்கை மாவட்டம் என்பது உச்சகட்டமான வளர்ச்சியில் மிகுந்த ஒரு மாவட்டமாக திகழும். கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டுகளாக உங்களுடைய காங்கிரஸ் கட்சியோட கோட்டையாக திகழக்கூடிய இடம் இன்னமும் 2-3 ஆண்டுகளுக்கு பிறகுதான் ஒரு மாற்றத்தை சந்திக்கும் என்பது உங்களுடைய தோல்வியாக, ஒரு பின்னடைவாக நீங்கள் பார்க்கவில்லையா உங்களுடைய கட்சிக்கு? ஒரு விதத்தில் அது உண்மைதான், நீங்கள் சொல்கிறது அந்த தவறு இருக்கிறது. ஆனால் அதுக்கு முக்கியமான ஒரு கருத்து என்றால் அதாவது ஒரு காரணம் கற்பிப்பது போல் நினைக்காவிட்டால், நீங்கள் மாநில அரசு காங்கிரஸ் கட்சியிடமிருந்து போய் 45 ஆண்டுகள் ஆகிவிட்டன. அதனால் எந்த ஒரு திட்டத்தை நீங்கள் செய்வதென்றாலும் இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சட்டத்தின் வழிமுறையின்படியும் நடவடிக்கையின்படியும் மாநில அரசுடைய துணை இல்லாமல் எதையுமே செய்ய இயலாது. மாநில அரசு எந்த அளவுக்கு தோழமையோடு இருக்கிறார்களோ, எந்த அளவுக்கு செயல்பட வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அந்த அளவுக்கு தான் அதனுடைய வீச்சு இருக்கும். அந்த வகையில் இன்றைக்கு சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய வளர்ச்சி என்பது தென் மாவட்டங்களிலேயே கிடையாது. சிவகங்கையோட வளர்ச்சியின்மைக்கான காரணம் மாநில அரசு. மாநில அரசுகளுடைய கவனம் எல்லாமே வெறும் சென்னையை சுற்றியே வந்து கொண்டிருக்கிறது. இப்போ கோயம்புத்தூர் மாதிரியோ, திருச்சி மாதிரியோ, மதுரை மாதிரியோ வீழ்ச்சி அடைந்து தானாக இப்போ எந்திரிச்சு நிற்கிறாங்க. மாநில அரசுடைய முயற்சினால் சொல்ல முடியாது அது. அதே போல் தென் மாவட்டங்கள் முழுக்க பாருங்கள், எல்லா வசதியும் உருவாக்கிட்டோம். மத்திய அரசில் செய்ய முடிந்த எல்லாவற்றையும் செய்து காட்டிட்டான். துறைமுகத்தை உருவாக்கியாச்சு, விமான நிலையத்தை கொண்டுகிட்டு வந்தாச்சு, 4 வழிச்சாலையை கொண்டுகிட்டு வந்தாச்சு, ப்ராட்கேஜ் கொண்டுகிட்டு வந்தாச்சு, அணுசக்தி மின் நிலையத்தை கொண்டுகிட்டு வந்தோம். இப்போ எல்லா வகையிலையும் செஞ்சுட்டான். ஆனால் மாநில அரசு தொழில்துறை அங்கே ஆரம்பிக்க மாட்டேங்கிறாங்க, அதுக்கு உற்சாகப்படுத்த மாட்டேங்கிறாங்க. பாம்பே மார்க்கெட்டில் கோஸ்டல் ஏரியா முழுக்க விலைக்கு வாங்கிட்டாங்க, ஆனால் முதலீடு செய்ய மாட்டேங்கிறாங்க. காரணம் என்ன சொன்னால், இலங்கையோட என்றைக்கு உண்மையிலே எனிமி கண்ட்ரி, அவங்களோட நாங்கள் போருக்கு போக போகிறோம், அதை பண்ண போகிறோம், இதை பண்ணோம் பேசணுடைய விளைவு என்னென்னா, இன்வெஸ்டர்ஸ் அங்கே பணம் போட மாட்டேங்கிறாங்க.
தொழில் அப்படியே மங்கி போயிடுது. நீங்கள் சொல்கிறது கடலோர பகுதிகளுக்கு, நான் கேட்குறது சிவகங்கை பற்றி. சிவகங்கையும் கடலோர பகுதி தான், அங்கேருந்து 60 கிலோமீட்டர் தானே. அதனால் அந்த பகுதியை தென் மாவட்டங்களே கடலோரத்தை சேர்ந்த ஒரு வளர்ச்சிக்கு உரிய பகுதி தான் அந்த பகுதி. அதனால் தொடர்ந்து தென் மாவட்டங்கள் புறக்கணிக்கப்பட்டு வருகின்றன. வட மாவட்டத்திலேயும் அந்த புறக்கணிப்பு இருப்பதாக எல்லோருக்கும் அந்த எண்ணம் இருக்கிறது. சென்னையை சுற்றி மட்டும்தான் வளர்ச்சி இருக்கிறதே தவிர அந்த பகுதிக்கு வரவில்லை. கர்மவீரர் காமராஜருடைய காலத்தில் எல்லா பகுதிக்கும் ஒரே அளவுக்கு கொடுத்தார். பெல் போய் திருச்சியில் இன்றைக்கி பிஹெச்எல் இல்லாட்டா திருச்சி கிடையாது, அது ஒரு விவசாய மாவட்டமாக தான் இருந்திருக்கும். இன்றைக்கி தொழில் மாவட்டமாக அது வந்திருக்குது. இது ஒரு லாஜிக்கலாக நீங்கள் பார்க்குறீங்களா? அதாவது தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு வளர்ச்சி ஏற்பட்டிருந்தால் அதற்கான காரணம் மத்திய அரசுடைய பங்களிப்பு. திரு வாசன் அவர்கள் எப்போ வந்து தமிழ்நாடு வந்தாலும் மத்திய அரசு 35,000 கோடி கொடுத்துருக்கு, 40,000 கோடி கொடுத்துருக்குன்றார். வளர்ச்சிக்கான காரணம் மத்திய அரசு, வீழ்ச்சிக்கான காரணம் மாநில அரசு. இது லாஜிக்கலாக பார்க்க முடியுமா? லாஜிக்கலாக பார்க்கலாம். அதாவது பணம் கொடுக்குறோமே தவிர அதை சரியான முறையை செயல்படுத்தலைன்னு அர்த்தம். செயல்படுத்துறது அவங்க கையில் இருக்குது, எங்கள் கையில் கிடையாது. மத்திய அரசினுடைய பொறுப்பில் திட்ட ஒதுக்கீடு செய்யலாம், திட்டத்துக்கு துணை நிற்கலாம். ஆனால் செயல்படுத்துவது என்பது அரசியல் சட்டத்தின் அடிப்படையில் மாநில அரசுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மாநில அரசு விரும்பினால் தான் அதை செய்கிறார்கள். அவர் விரும்பாவிட்டால் எல்லாமே தொங்கலில் இருக்கிறது. அதனுடைய விளைவு இன்றைக்கு தமிழகம் பின்னோக்கி போய்கொண்டிருக்கிறது. நம்முடைய பகுதியை விட்டு மிகப்பெரிய அளவில் தொழிலதிபர்கள்லாம் வெளிமாற்ற மாநிலங்களுக்கு செல்கிறார்கள். குறிப்பாக எங்களுடைய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய தொழிலதிபர்கள்லாம் வெளி மாநிலங்களில் கொண்டு போய் இன்றைக்கி குஜராத்தில் கொண்டு போய் முதலீட்டு செய்கிறாங்க, ஹரியானாவில் பண்ணுறாங்க, ராஜஸ்தானில் பண்ணுறாங்க, உத்தரப்பிரதேசத்தில் பண்ணுறாங்க. ஆனால் தமிழகத்தில் பண்ணுறதுக்கு கோப்புகள் தேங்கி கிடக்கிறதும், பதில் சொல்ல முடியாமல் இருக்கிறதும், சந்திக்க முடியாமல் திணறுவதும், யாருமே அதை பொறுப்படுத்த எடுத்துக்கொள்ள முடியாமல் எல்லாரும் பயந்து போயிருக்கிறாங்க. மத்திய அமைச்சர் சிதம்பரமோ மத்திய அமைச்சர் சுதர்சன் ஆட்சி போனால் ஒரு ஃபோன் போட்டு தமிழை முதல்வர்கிட்ட பேசினா இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்காது. ஃபோன் கிடைச்சிச்சுன்னா பேசிடலாமே. என்கேஜாகவே இருக்குது என்னமோ. ஃபோனே கிடைக்கணும், பேசணும். நான் இப்போ கடந்த 3 மாதமாக எல்லா இடத்துலையும் நான் திரும்ப சொல்கிறது, தமிழ்நாடுடைய விஷன் ஸ்டேட்மெண்ட் 2023யும் நாங்கள் சொல்கிற நிம்ஸுங்கிற ப்ராஜெக்டும் சென்னை டு பெங்களூர் காரிடார் ஸ்கீமு எல்லாம் ஒன்றா தான் இருக்குது. தயவுசெய்து முதலமைச்சர் அவர்கள் இதில் முதன்மைப்படுத்த வேண்டும். அப்படி செய்வார்கள் என்றால் குறிப்பிட்ட காலத்திற்குள்ளாக 5 வகையான நிம்ஸை உருவாக்கி எல்லா பகுதியும் தமிழகம் முழுவதையுமே நாம் வளர்ச்சி பகுதியாக குறிப்பிட்ட காலத்திற்குள்ளாக நீங்கள் சொல்கிற 20-23க்குள்ளாக செய்து காட்டுவோம் அப்படின்னு ஒவ்வொரு இடத்துலையும் சொல்கிறேன். என்றைக்காவது கூப்பிட மாட்டாங்களான்னு நிற்கிறோம். காரணம் தமிழகத்தை இப்போ நோக்கி பார்க்குறோம், தமிழக வளர்ச்சியை பார்த்து நோக்கிறோம். இங்கே இருக்கக்கூடிய மிகச்சிறந்த இளைஞர்கள்லாம் உலக நாடுகளில் போய் பேருவாங்க. ஒபாமா வந்து புகழ்ந்து சொல்கிறாரு, உலகத்திலே மிகச்சிறந்த திறமையானவர் யாருன்னா திருநெல்வேலி தமிழன் சீனிவாசன் தான். இங்கே அப்பலேட் ஜட்ஜாக, ஃபெடரல் அப்பலேட் ஜட்ஜாக போகிறாரு. அடுத்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு, சாகர வரைக்கும் ஒரு ஜட்ஜாக இருக்க போகிறாரு. இன்றைக்கி இருக்கிற ரகுராமன் இன்றைக்கி ரிசர்வ் பேங்கினுடைய கவர்னராக இருக்கவர் நம்முடைய தமிழகத்தை சார்ந்தவர். பெருமையோடு நம்ம சொல்லிக்கொள்ளலாம். ஆனால் இங்கு வந்து அவர்கள் முதலீடு செய்து இங்கே இருக்கக்கூடிய தொழில்களை செய்கிறார்களா என்று பார்த்தால் அதற்கு உள்ள சூழல் இல்லை. ஒரு ஆண்டிற்கு 10 லட்சம் பேர் தமிழகத்தை விட்டு தமிழ் இளைஞர்களும் பெண்களும் வெளியேறி கொண்டிருக்கிறார்கள். இல்லை, நீங்கள் முயற்சி செய்யவில்லைன்னு மாநில அரசு நினைக்குது, மாநில அரசு முயற்சி செய்யலைன்னு நீங்கள் சொல்கிறீங்க. இந்த இரு துருவங்களாக இருக்கக்கூடியது எப்போ சரியாகும்? எல்லாமே கையில் திட்டங்கள் இருக்குது, எல்லாத்துக்குமே பணம் இருக்குது, கதவு திறக்கலை. பேச்சுவார்த்தை நடத்தணும். பேச்சுவார்த்தை நடத்துனீங்கன்னா இப்போ பாலத்தை கட்டுறோம், பாதியோடு நிற்கிது. யார் தவறு? எதுக்கு எடுத்தாலும் கோர்ட்டு. கொச்சின்லேருந்து கோயம்புத்தூர் வழியாக திருப்பூருக்கு கொண்டுகிட்டு வந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் பூராத்துக்கும் தொழிலுக்கு தேவையான ஓஎன்ஜிசியிலேருந்து இருக்கக்கூடியது, கெயிலில் இருக்கக்கூடிய கேஸ் பைப்பு வருது. விவசாயிகள் பாதிக்கக்கூடாது, அதில் ஒன்றும் ஆட்சேபனை கிடையாது. விவசாயிகள் பாதிக்காமல் அதை எவ்வாறு கொண்டு வருவது என்பதை மாநில அரசும் மத்திய அரசும் உட்கார்ந்து பேசணும். பேசாமல் தடை விழிச்சிட்டா, கோர்ட்டில் போட்டு கேஸை ஸ்டே பண்ணிட்டா முடிஞ்சு போச்சு. அங்கே இருக்கக்கூடிய தொழில் பூரா முடக்கியாச்சு. இப்போ நீங்கள் திட்டத்தை அமல்படுத்துறதுக்கு முன்னாடி மாநில அரசில் பேசியிருந்தா பேச்சுவார்த்தை நடத்த சாத்தியம். திட்டத்தில் பள்ளம் தோண்ட ஆரம்பித்த பிறகு ஒரு தடை கேட்காம வேறு என்ன செய்ய முடியும்? ஒரு காலகட்டத்திலையும் இன்றைக்கு இருக்க அரசியல் சட்டத்தில் பள்ளம் தோண்டுவதற்கே அங்கே இருக்க கலெக்டர்கிட்ட பெர்மிஷன் வாங்காமல் செய்ய முடியாது. தெர் இஸ் நோ ரைட் ஃபார் த சென்ட்ரல் கவர்மெண்ட். அந்த அரசுக்கு எந்த விதமான அதிகாரம் இல்லை. எதை செய்தாலும் மாநில அரசோடு இருக்கக்கூடிய அதிகாரிகளோடு பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களுடைய ஒப்புதல் பெற்றதற்கு பின்னால் செய்ய முடியுமே தவிர மத்திய அரசுக்கு என்ற ஒரு நிலம் கூட கிடையாது. எல்லா நிலமும் மாநில அரசுக்கு சொந்தம். அவர்கள் கையகப்படுத்தி கொடுத்துருக்கக்கூடிய இடங்களிலே தான் நாங்கள் தொழில் திட்டங்களே கொண்டு வர முடியும். இதே போல் கேஸ் பைப்புகள்லாம் கொண்டு வர முடியும். இந்த திட்டங்கள் எல்லாம் இது மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நான் சொல்ல முடியும். எல்லாமே தேங்கி கிடக்குது. காரணம் என்ன சொன்னால், ஒரு முரண்பட்ட உணர்வை காட்டுவதன் மூலமாக நாம் தேர்தலில் வெற்றி பெற்று விடலாம் என்று மாநில கட்சிகள் ஒரு தவறான எண்ணத்தை ஏற்படுத்திக் கொள்கிறார்கள். இல்லை, கூடங்குளம் பிரச்சனையிலோ இல்லாட்டி கெயில் பிரச்சனையில் பார்த்தீங்கன்னா முதல்ல போராட்டம் நடத்தியது மக்கள். அதன் பிறகு தான் மாநில அரசாங்கம் தலையிட்டது. எப்படி மாநில அரசாங்கம் எப்படி தலையிட்டது? அதற்கு ஆதரவு கொடுத்து அதை இன்னும் வேகப்படுத்தி
அதுக்கு ஒரு தனி குழு ஒன்று போட்டு அந்த குழு தீர்ப்பு இது கொடுத்ததுக்கு பின்னால் இதில் 1.5 வருஷம் போச்சே. 1.5 வருஷத்துக்கு நீங்கள் 60% மின்வெட்டு, எத்தனை பிள்ளைகள் பள்ளிக்கூடத்தில் படிக்க முடியாமல் சாதாரண குடும்பங்கள் கஷ்டப்பட்டு எக்ஸாமினேஷனில் வர முடியாமல், ஐஏஎஸ் எக்ஸாமினேஷனில், காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனில் முடியாமல் இன்றைக்கி கிளர்க்குகளாக டைப்பிஸ்ட்டாக உட்காந்து கூடங்குளம் அணுகுலையிலேருந்து மின்சாரம் வராதனால தான் எல்லா இடத்துலையும் ஒவ்வொன்றுக்கும் உதாரணம். சரி, அனுமதி கிடைச்சி எல்லாத்துலையும் பச்சை விளக்கு கிடைச்சி எல்லாத்துலையும் கிரீன் சிக்னல் கிடைச்சி இவ்வளோ நாள் ஆச்சு. இன்னமும் 15 நாள் தான் இன்னொரு மத்திய அமைச்சர் நாராயணசாமி அவர்கள் சொல்லிட்டே இருக்கிறாரு. அந்த 15 நாள் கடந்து 15 முறை போயிடுச்சு. ரெண்டாவது இது நீங்கள் முதல் இது உற்பத்தி ஆயிடுச்சு. இது எங்கே உற்பத்தி மின்சாரம் கிடைச்சிக்கிட்டு இருக்கான்னு வந்துகிட்டு இருக்கு. இப்போ எங்கே அதுதான் கேட்குறேன். 15 நாளில் மின் உற்பத்தி தோங்கும்னு சொல்லிட்டு கிளியர் பண்ணியாச்சுங்க. அதாவது மத்திய அரசு குஜராத்திலேருந்து மின்சாரத்தை வர்றதுக்கு நீங்கள் அந்த கிரிட்டு கொடுக்கலைன்னு சொன்னாங்க, நேஷ்னல் கிரிட். ஜூன் மாதம் 19ஆம் தேதியே கொடுத்தாச்சு. இன்றைக்கி வந்துகிட்டு இருக்கு 500. ஏன் இப்போ மின் கட்டுப்பாடு குறைஞ்சிருக்குது? 500 மெகாவாட் அங்கேருந்து வந்துகிட்டு இருக்கு. இல்லை, காற்றாலை மின் உற்பத்தி கூடங்குளத்தில் மின்சாரம் வரல. கூடங்குளத்தில் ஃபஸ்ட்டு ஃபேஸ் வந்துகிட்டு இருக்குங்க. இப்போ மின்சாரம் வந்துகிட்டு இருக்கு. ஃபஸ்ட்டு ஃபேஸ் வந்துகிட்டு இருக்கு. கன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து எல்லாத்தையுமே நடந்துருக்கு. செகண்ட் ஃபேஸை பற்றி அவர் சொல்லிகிட்டு இருக்காரு. உங்களுடைய அரசியல் ரீதியாக நம்ம ஒரு பார்க்கும்போது உங்கள்கிட்ட சொல்லும்போது என்னென்ன, சிவகங்கை தொகுதியை சேர்ந்தவர் இருந்தாலும் தொகுதி பக்கம் அவர் வருவது ரொம்ப குறைவு அப்படிங்கிறது தான் நான் துருவி பார்த்தாலும் உங்கள் மேலே சொன்ன ஒரு பிரதானமான குற்றச்சாட்டு. 99 3 தடவை வர்றேன், அது குறைவுனா தவறு தான் அது. ஆனால் இப்போ எனக்கு பொறுப்பு கொடுத்துருக்கனால அதுலேயும் திறமையை நான் காட்டணும், தொகுதியும் காட்டணும். இப்போ 4 நாள் அங்கே இருந்துட்டு வந்திருக்கேன். குறைவா? இப்போ 2 நாளாக ஆனவொடனே திரும்ப போகிறேன், அதுக்கு பேர் குறைவா? வாரத்தில் கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு 2 நாள் குறைந்தபட்சம் அப்படின்னு சொன்னால் 8 நாள் இருக்கிறது தவறா? அந்த மக்களோடு இருக்கிறது தவறா? காலையிலேருந்து காலையில் 4 மணிக்கு ஆரம்பித்து ராத்திரி 12 மணி வரைக்கும் மக்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கேனே, போய்கிட்டே இருக்கேனே, அதுக்கு பேர் தவறா? எது தவறுன்னு எனக்கு தெரியல. இப்போ சமீபத்தில் எழுந்திருக்க ஒரு சர்ச்சைக்கு வர விரும்புகிறேன். நீங்கள் எப்பயுமே அதிரடியான கருத்துக்களை சொல்கிறதுக்கு அறியப்பட்டவர் அல்ல. திடீர்னு சில நாளுக்கு முன்னாடி சென்னை ஏர்போர்ட் வந்தீங்க. இலங்கை பூமியை கைப்பற்ற வேண்டும், நான் ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் வேண்டுகோள் விடுப்பது இதுதான், அப்போ தான் தனி ஈழம் சாத்தியமாகும் அப்படின்னு படபடப்படம் என்னமோ சொல்லிவிட்டீங்க. அதனுடைய ஆளகங்களும் அதனுடைய வீரியங்கள், அதனுடைய பிரதிபலிப்புகள், எதிரொலிப்புகள் என்ன இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு தான் சொன்னீங்களா? அதாவது நீங்கள் சொல்லக்கூடிய கருத்து அந்த உள்கருத்து சரியாக பிரதிபலிக்கவில்லை என்று தான் நான் நினைக்கிறேன். இல்லை, எங்கள்கிட்ட அந்த டேப் இருக்குது, நீங்கள் சொன்னது அப்படியே வரி பாருங்கள். இப்போ வேணுமாலும் போட்டு காட்டுங்க. நான் திரும்ப சொல்கிறேன், கூடியமட்டில் அந்த நினைவாற்றல் எனக்கு இருக்குது. நான் சொன்னது என்ன சொன்னால், 15ஆம் தேதி, அதாவது செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி அன்றைக்கு முதல் முறையாக வடபகுதிக்கு இருக்கக்கூடிய தேர்தல், முதல்வர் தேர்தல் நடைபெற இருக்கிறது. தமிழ் கட்சிகள் இன்றைக்கு போர்க்களத்திலே இருக்கிறது, அதாவது தேர்தல் களத்திலே இருக்கிறது. அந்த தேர்தல் களத்தில் இருக்க டிஎன்யூ கட்சியோ, தமிழ் தேசிய கட்சியோ, மற்ற கட்சிகளோ அதில் வெற்றி பெற்றால்தான் முதல்வராக வர முடியும். அப்படி வெற்றி பெற்றால்தான் 13வது அரசியல் சட்டத்தை திருத்தத்தின் மூலமாக டெவல்யூஷன் ஆஃப் பவர் என்ற அடிப்படையில் 37 அதிகாரங்களை நான் பெற வேண்டும். தமிழகத்தில் இருக்கக்கூடிய கட்சிகளை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன், பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன், தயவு செய்து அந்த தமிழ் மக்களுக்கு தைரியத்தை உருவாக்குங்கள், அவர்களை வாக்களிக்க செய்யுங்கள், அங்கு முதல்வரை தேர்ந்தெடுக்க வையுங்கள். அதன் மூலமாக தமிழ் பூமி நமக்கு சொந்தமாகும். இலங்கை என்பது, ஈழம் என்பது முழுக்க முழுக்க தமிழர்களுக்கு சொந்தமான ஒரு பூமி. ஒரு புத்தகமே எழுதியிருக்கேன், தமிழகத்தினுடைய தமிழ் இனத்தினுடைய இதயம் இலங்கைன்னு புத்தகமே எழுதியிருக்கேன். நம்ம இடத்துல ஒரே ஒரு தவறான செய்திகளை கொண்டுகிட்டே போகிறாங்க. என்னன்னு சொன்னால், ஈழம் என்று சொன்னால் நான் சொல்லுவது இலங்கை, அவர்கள் சொல்வது தமிழ் ஈழம். டேப்பை திருப்பி போட்டு பாருங்கள். தமிழ் ஈழம் பெறுவதற்கு முடியும் அப்படின்னு நான் சொல்லலை. தமிழ் ஈழம் என்பது குறுகிய வட்டம். அங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள் 3 பகுதியாக இருக்கிறார்கள். ஒன்று வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள், பூர்வீக குடிமக்கள். கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய பூர்வீக குடிமக்களும் தமிழ் பேசுகிற முஸ்லீம்களும். நடுப்பகுதியில் இருக்கக்கூடிய மலையகத்து தமிழர்கள் என்று சொல்லப்படுகின்ற இந்திய வம்சாவளி தமிழர்கள். இது போக தெற்கு பகுதியில் பல இடங்களிலே தமிழர்கள் இருக்கிறார்கள். ஈழத் தமிழர்கள் என்று சொல்லப்படுகின்ற தமிழீழம் கேட்கக்கூடியவர்கள் என்ன நினைக்கிறார்கள் சொன்னால், இந்த 2 பகுதி தமிழர்களையும் ஒதுக்கிவிட்டு நாங்கள் மட்டும் பெற வேண்டும் என்று விரும்புகிறார்கள். மொத்தத்தில் ஈழத்தை அவர்கள் 4ஆக பிரிக்கிறார்கள். ஈழம் என்பது தமிழ் ஈழம் என்று சொல்கிற வார்த்தையை தவறான வார்த்தை. ஈழம் என்று தான் சொல்ல வேண்டும். ஈழம் என்றாலே தமிழ் தான், தமிழருடைய பூமி தான். இதுதான் நான் சொல்ல ஆரம்பித்தது. ஈழத்தை கைப்பற்ற வேண்டும் சொல்லியிருந்தீங்கன்னா, திரும்ப போட்டு நீங்க சொன்னது இலங்கையை கைப்பற்ற வேண்டும், இலங்கையை கைப்பற்றணும். இலங்கையும் ஈழமும் தமிழர்களுக்கு சொந்தம். ஒட்டுமொத்த இலங்கையும் தமிழர்களுக்கு சொந்தம். சோழம், ஆமாம், சோழர்களுக்கு சொந்தம், பாண்டியர்களுக்கு சொந்தம், பல்லவர்களுக்கு சொந்தம். அதற்கு பின்னாலே டச்சுக்காரர்களும் பிரிட்டிஷ்காரர்களும் வந்ததற்கு பின்னாலே நாம் பின்னாலே போய்விட்டோம்.
தமிழர்களுடைய பிரிவினை ஏற்பட்டது, ஈழத்தமிழர்கள் என்று தானாக பிரித்து கொண்டார்கள், இந்திய தமிழர்களை வெளியேற்றினார்கள். இதெல்லாம் பழைய காயத்தை நம்ம விரிவுபடுத்தக்கூடாது. மொத்தத்தில் என்ன நீங்க சொன்னதெல்லாம் இங்கேருந்து போர் தொடுத்து போய் அங்கே ஆட்சி புரிந்தவர்கள். அப்படி பார்த்தா இந்தியாவை முகலாயர்கள் ஆண்டார்கள், பிரிட்டிஷார் ஆண்டார்கள். ஒருவேளை அவர்கள் இது இந்தியாவை ஒட்டுமொத்த முகலாயர்களுக்கு சொந்தம், பிரிட்டிஷாருக்கு சொந்தம் சொன்னா ஏற்றுக்க முடியுமா? நம்ம நம்ம தமிழ் அகண்ட பாண்டியர்களும் சேரர்களும் சோழர்களும் அங்க போனாங்க, ஜெயிச்சாங்க. எதுக்கு சொல்றீங்க? தமிழ் பேசக்கூடிய மொழி சேர்ந்தது அகண்ட தமிழகம். இது வரலாறு, இதை நீங்க மாற்றக்கூடாது. இஸ்லாமிய மதம்ங்கிறது இப்போ வந்த மதம், அதோட இருக்கக்கூடியதை ஒப்பிட சொல்லக்கூடாது. இது 20,000 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு தமிழ் இனம். இந்த தமிழ் இனம் ஹரப்பாவில் இருந்து வந்தது. அவர்கள் இங்கே வந்து அகண்ட ஒரு தமிழகமாக ஆப்பிரிக்காவிலிருந்து ஆஸ்திரேலியா வரையில் வாழ்ந்த குடும்பம் இது, வாழ்ந்த வரலாறு இது. அதில் இலங்கை என்பது சைவத்தையும் தமிழையும் நேசித்த பூமி. திருமூலர் சொல்லுகிறார், சிவ மதத்தினுடைய இடம் என்பது இலங்கை என்று சொல்லுகிறார். சிவனுடைய முக்கியமான இடங்களில் இருக்கக்கூடிய தலங்களில், திருத்தலங்களில் இருக்கக்கூடிய 275 தலங்களிலே 2 தலங்கள் குறிப்பாக அதில் சொல்லப்படுகிறது. அவ்வளவு வலிமை மிக்க இலங்கை போய் எப்படி நீங்கள் அதோடு ஒப்பிட முடியும்? முழு இலங்கையும் தமிழர்களுக்கு சொந்தம். நம்முடைய பெருந்தன்மை சிங்களவர்களை கலக்க அனுமதித்தோம், நீங்க சொல்றீங்க, இஸ்லாமியர்களை கலக்க அனுமதித்தோம். நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த பெருந்தன்மை இருக்குமே ஆனால் இன்னும் கொஞ்ச நாளே இல்லை, இதே இலங்கையினுடைய பிரதம அமைச்சர் மட்டுமல்ல, குடியரசுத் தலைவராக தமிழர் வர முடியும். இங்கே நான் பேசலை, பாராளுமன்றத்தில் பேசியிருக்கேன், குறிப்பில் பாருங்க. நீங்கள் சொல்கிறீங்க, நான் நேசிப்பது இலங்கை என்பது என்னுடைய தமிழ் இனத்துடைய இதயம். அந்த இதயத்தை கூறு போடாதீர்கள். இதயத்துக்கு வேணுமா 4 சேம்பர் இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஈழத்தை போய் சிங்கள ஈழம், இது இஸ்லாமிய ஈழம், இது இந்திய வம்சாவளியினர் ஈழம், நாங்கள் தமிழ் ஈழம் அப்படி சொல்லாதீங்க. ஈழம் என்பது ஒன்று தான். நீங்கள் சொல்கிறீங்க ஒட்டுமொத்த இலங்கையுமே தமிழ் மண்ணை சேர்ந்தது அப்படின்னு, அது நமக்கு சொந்தமானதுன்னு. ஆனால் கச்சத்தீவு கூட இலங்கைக்கு தான் சொன்னதுன்னு நீங்கள் பங்கேற்கக்கூடிய பெருந்தன்மையில கொடுத்துருக்கோம். எதை சொல்லி இப்போ என்னுடைய முயற்சியை நான் சொல்கிறேன். அது என்னங்க, தொப்புள் கொடியில் கொடியை போய் நீங்கள் ஏன் விட்டீங்கன்னு கேட்குறீங்க. கொடி ஒரு காலகட்டத்தில் அறுத்து தான் விடணும். அப்படி இல்லைன்னா குழந்தை தனியாக இருக்க முடியாது, தாய் தனியாக இருக்க முடியாது. கச்சத்தீவு அறுத்து விட்டாச்சு. அறுத்து விட்டாச்சுன்னா அதுக்கு என்ன, எங்கே எதுக்காக அறுத்து விட்டோம்? நம்முடைய கன்னியாகுமரி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆழ்கடல் பகுதியில் நமக்கு மீன் பிடிக்கக்கூடிய உரிமையை இதில் பெற்றுக் கொடுத்துருக்குறோம். கச்சத்தீவு பகுதியில் அவ்வளவு மீன் கிடையாது. கச்சத்தீவு வெறும் நெட்டு கொண்டு போய் வலையை கொண்டு போய் காய வைக்கிறதுக்குள்ள இடம், மக்கள் குடியிருப்பு இல்லை. செயின்ட் ஆண்டனியுடைய திருவிழா வருஷத்துக்கு ஒரு தடவை இல்லை. ஒரு இடம் பயன்படலைங்கிறக்கா நீங்கள் கொடுத்துருக்கலாம். காஷ்மீரில் இருக்கக்கூடிய பகுதியும் சீனாவில் ஆக்கிரமிப்பு சொல்லப்பட பகுதியும் வெறும் பாலைவனமாக இருக்குது, வெறும் பனிப்படந்த மலையாக இருக்குது. அங்கே ஆள் இல்லாத இடமா இருக்குங்கிறக்கா அதை விட்டு கொடுத்துருவீங்களா? அங்கே யாருமே போகிறதில்ல, விட்டு கொடுத்துருங்க. அதுக்கு எல்கையை முடிவெடுக்கிறதுக்கு முன்னால் நிறைய பேர் தவறான கருத்துக்களை கொண்டுகிட்டு வர்றாங்க. இது சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கில் இருக்குது. அது வழக்கு முடிகிறது வரைக்கும் நாங்கள் எங்களுடைய கருத்துக்களை சொல்ல, சென்ட்ரல் கவர்மெண்ட்டு நிலையை நான் சொல்கிறேன். சுதந்திரம் பெறுகிற பொழுது இலங்கைக்கும் இந்தியாவிற்கு இருக்கக்கூடிய எல்கை பிரிக்கப்படவில்லை. பிரிட்டிஷ்காரன் கொடுத்துட்டு போயிட்டான். போனதுக்கு அப்புறம் நம்ம பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கிறோம். அந்த பேச்சுவார்த்தை எப்பொழுது முடிவடைகிறது சொன்னால் 1974 முடிவடைகிறது. இந்த இதுதான் நம்ம எல்கை. அதுக்கு பேர் செசேஷன் கிடையாது, பிரித்து கொடுப்பது அல்ல. இதுதான் எல்கை கோடுன்னு கோடை போடுறது. இப்போ அப்போ தான் எல்கையே உருவாகுது. அது வரைக்கும் எல்கை இல்லை. இல்லை, வெறும் நிலையானை மூலமா ஒரு எல்லை உருவாக்கி ஒரு நாட்டோட எல்லையை மட்டும் சொல்றீங்க. வெறும் ஒரு நாட்டோட எல்லையை வெறும் ஒரு நிலையானை மூலமா உருவாக்கிட முடியுமா? அது பாராளுமன்றத்தில் அதில் ஒப்புதலோ சம்மதம் தேவையில்லையா? எப்பன்னு கேட்டால் ஒரு மாநில ஒரு பகுதியை பிரித்து கொடுத்தால் உண்டு. நீங்க கோடை அப்போ தாங்க போடுறீங்க. கச்சத்தீவு பாங்கிலாதேஷில் பாகிஸ்தானை பிரிக்கிற போது நம்ம எல்கையில் பிரிக்கிறோம். அதில் செட்டில் ஆகாத பகுதி இருக்குது. கிழக்கு பாகிஸ்தானில் செட்டில் ஆகாமல் இருந்தது. அதுக்குள்ளே பாங்கிலாதேஷ்னு ஒரு நாடு உருவாயிடுச்சு. அதோடு இப்போ ஒட்டுமொத்தமாக பண்ணுறோம். அதில் கிட்டத்தட்ட ஒரு 1000 சிறு சிறு தீவுகள் இருக்குது. அது பயனடையாத தீவுகள். ஆனால் அது பாங்கிலாதேஷுக்கு இதுக்கு இடையில் அது இருக்கக்கூடிய பகுதி. அந்த பகுதியில் 110 தீவை மட்டும் நீங்கள் எடுத்துக்கிறீங்க, மிச்சம் போராத்தையும் நாங்கள் எடுத்துக்கிறோம்னு ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கோம். அந்த ஒப்பந்தத்தை போட்டதுக்கு பின்னால் சட்டத்திற்கு பாராளுமன்றத்தில் கொண்டாடலாம். காரணம் அது நம்ம கையில் இருந்தது. அத மாதிரியான ஒரு தீர்மானம் கச்சத்தீவு கொண்டு வரப்பட்டதா? இல்லைங்க, இது எல்கையை இப்போ தாங்க பிரிக்கிறான். இது ஏற்கனவே 74 தான் பிரிக்கிறேன். இல்லை, ராமநாதபுரம் மன்னர்கிட்ட இருந்து சேதுபதி ராஜாட்ட இருந்ததுங்கிறதுக்கான ஆவணங்கள் இலங்கையில ஒத்துக்கிறேன். அதான் சொல்றேன், இலங்கையிலும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. ராமநாதபுரம் ஜமீனுக்கு உள்ள சொத்து. அது ரயத்துவாரி பட்டாவில் நம்ம எப்போ எனாம் அபாலிஷன் ஆக்ட் வந்துச்சோ அந்த ஆக்டில் அதில் இருக்கக்கூடிய பல இஸ்லாமியர்களுக்கு அந்த குடிதண்ணீர் தீவுன்னு இருக்குது, உப்பு தண்ணி தீவுன்னு இருக்குது. ஒவ்வொரு தீவில் இன்றைக்கு கொடுக்கப்பட்டு அவருடைய பொறுப்பில் இருக்குது. நீங்கள் இது ஒன்றை மட்டும் எடுத்துக்கிட்டு, அதாவது ஒன்று நல்லா தெரியுதுங்க,
தமிழர்கள் முன்னேறக்கூடாதுங்க, 7.5 கோடி மக்கள் நிம்மதியாக வாழ்ந்துடக்கூடாது, நீங்கள் நான் இப்படி பேசிக்கிட்டு கூடாது, திடீர்னு குண்டு வந்து விழுகணும். ஏன்னா பாகிஸ்தானில் இருந்து சண்டை அடிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி தமிழகத்தையும் மாற்றணுமோ ஒரு சேரு பேர் திட்டம் எடுக்கிறார்கள். 7.5 கோடி மக்களை நாங்கள் காப்பாற்றணுங்க, இது ஒரு காஷ்மீர் ஆக்கக்கூடாதுங்க, இது ஒரு ராஜஸ்தான் ஆக்கக்கூடாதுங்க, இது ஒரு பஞ்சாப் ஆக்கக்கூடாதுங்க, தமிழகம் அமைதியான ஒரு சூழலில் வாழணுங்க, அதுக்கு இலங்கையும் நல்லா வாழணும், அங்கேயும் 41 லட்சம் மக்கள் தமிழ் மக்கள் வாழுகிறாங்க, அவங்களும் நல்லா வாழணும், அவங்களும் முன்னேறணும், நம்மளும் முன்னேறணும்னு ஆசைப்படுறாங்க. எங்கிருந்து இடையூறுகள் வரத்தான். எங்க இருந்து குண்டு வந்து விழுன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் இப்போ அனுமதிக்கு நீங்கள் சொல்கிறீங்களா எனிமி நாடு, எனிமினா என்னங்க? இன்டர்நேஷ்னலாவில் அவங்க இடத்துல இருந்து தூதரகத்தை முதல்ல வாபஸ் வாங்கணும். அந்த நாட்டு மக்கள் 41 லட்சம் மக்களை அனாதை அன்னைக்கு விட்டுறணும், தமிழர்களை அவங்களோட உறவுகள் இல்லாமல். ஏங்க நம்ம எல்கையை பிடிச்ச சீனாவே எனிமி நாடு இல்லைங்க, இது இட்ஸ் நாட் அண்டர் தி இன்டர்நேஷனல், இட்ஸ் நாட் எனிமி கண்ட்ரி. எம்எஃப்என் மோஸ்ட் ஃபேவர்ட் நேஷன் யாரோட போட்டிருக்கோம்? பாகிஸ்தானோட போட்டிருக்கோம், அதுதாங்க இன்டர்நேஷனலா. நீங்கள் சர்வதேச சட்டத்தையே நம்ம தெரியாமல் ஒன்னே எளிமையா நீங்க பாகிஸ்தான் நாடு கூட நம்மகிட்ட இருந்து போகக்கூடிய மீனவர்களை சுட்டதோ கொன்னதோ அடிச்சதோ வலையறுத்ததோ கிடையாது. தெரிஞ்ச அளவு அவ்வளவுதான். அங்க நீங்க குஜராத்தில் போய் கேட்டு பாருங்க எத்தனை பேர் செத்துருக்காங்க, கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். எல்லாம் நடந்ததுங்க. இது பூரா எப்போ நடந்துச்சுன்னு சொன்னா அந்த ஈழம் வார் 4 நடக்கிறவோ நடந்த சம்பவத்தை சொல்றீங்க, அதுக்கு பின்னால் நடந்த சம்பவத்தை சொல்றீங்க. கடந்த 4 ஆண்டுகளில் ஏதாவது ஒரு இடத்தில் ஒருத்தர் செத்துருக்கான ஒரு எஃப்ஐஆர் காட்ட சொல்லுங்க. ஒரு 2011 வரைக்கும் 4 பேர் பணமாக்கப்பட்டார்கள். 2012-13 தவறு எந்த ஆவணத்தின் அடிப்படையிலும் கிடையாது. நான் இதுக்கு மேல பேசினேன்னா என் குடும்பாவை இருப்பாங்க. கச்சத்தீவை கொடுத்தது பெருந்தன்மை நாள் அப்படின்னு சொல்றீங்க. இன்னொரு பக்கம் சொல்றீங்க ஒட்டுமொத்த இலங்கை தீவையும் கைப்பற்றணும்னு. இலங்கையை கைப்பற்றுங்கிறது இலங்கையை கைப்பற்றணும் நான் சொல்லல, இலங்கை திருத்திக்கிறீங்க. இலங்கை என்பது நம்முடைய நட்பு நாடு, நம்முடைய தமிழர்கள் வாழ்கின்ற பூமி, புனித பூமி. இலங்கையை கைப்பற்றணுங்கிற வார்த்தை கிடையாது. அப்படிங்கிற வார்த்தையை நீங்க தவறு, நான் பயன்படுத்தவே இல்லை. நீங்க எங்கேயாச்சும் டேப்ல எடுத்து காட்டிருங்க, நீங்க சொல்றபடி நான் கேட்டுக்கிறேன். ஏன் நம்மளாம் ஒரு இது நான் சொன்னது அங்க இருக்கக்கூடிய இலங்கையில் இருக்கக்கூடிய மக்களுடைய வீடுகள் நான் பார்த்தேங்க. பிரம்மாண்டமான வீட்டுக்கு இடையில மரங்கள் வளர்ந்து கிடக்குது. நான் அதை பார்த்தோம், ரத்த கண்ணீர் விட்டேன். அந்த வீடுகளை திரும்ப நான் என்னுடைய தமிழர்களுக்கு ஒப்படைக்கணும். அங்க இருக்கக்கூடிய நிலங்கள், விவசாய நிலங்களை ஒப்படைக்க வேண்டும். இதற்கு என்ன செஞ்சிருக்கோம்? இங்கே அகதிகளாக வந்து முள்வேலின்னு சொன்னால் நம்ம ஊரில் இன்றைக்கி முள்வேலியில் போட்டு 2 லட்சம் தமிழர்களை 21 ஆண்டுகளாக துன்பப்படுத்திக் கொண்டு இருக்கிறோம். அவருடைய சொத்துக்களை வாங்கி கொடுங்கன்னு சொல்கிறேன், அவருடைய நிலங்களை வாங்கி கொடுங்கன்னு சொன்னேன், அதை கையகப்படுத்துங்கன்னு சொன்னேன். கையகப்படுத்துறதுங்க பேர் போர் செய்கிறதுன்னு அர்த்தமா? யூ ஹாவ் டு கெட் பேக் த ப்ராப்பர்ட்டி, ரீஹாபிலிட்டேட் த பீப்புள். ஏங்க 2 லட்சம் மக்களை நம்ம வீட்டுக்குள்ளேயே அடிமையாக வச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஏன் அவங்கள விரிச்சு விட மாட்டேங்கிங்க? ஏன் நான் கேட்குறது என்ன, அவங்களுடைய வீடுகளுடைய பர்டிகுலர்ஸை வாங்குங்க, நிலங்களுடைய பர்டிகுலர்ஸை வாங்க. அந்த கலெக்டரோட பேசிட்டு வந்திருக்கேன், ரெடின்னு சொல்கிறாங்க, எல்லா நிலங்களும் தயாராக இருக்குது. ஏன் அவங்களை அனுப்ப மாட்டேங்கிறீங்க? காரணம் அகதிகளை திரும்ப அனுப்பணும்னு சொல்கிறீங்க. ஏன் அனுப்ப அவங்க வீட்டு சொத்தை வாங்கி கொடுக்க மாட்டீங்களா? நீங்கள் அவங்களுடைய நிலங்களுக்கு போய் இருக்க விட மாட்டீங்களா? விவசாயம் பண்ண விட மாட்டீங்களா? அவங்க வீடுகளில் போய் சுத்தப்படுத்தி அதை புதுசாக கட்டிக்கிற மாட்டீங்களா? இந்தியா பணம் கொடுக்குறது 58,000 கோடி ரூபா கொடுக்குறோம், அது செய்யக்கூடாதா? இவங்களை நீங்கள் வச்சுக்கிட்டே விளையாடணும். அதுக்கு எங்கள் தமிழர்கள் தான் கிடைச்சாங்களா? எங்கள் தமிழ் மக்கள் தான் கிடைச்சாங்களா? இவங்க என்ன அடிமைகளா? இவங்க சுதந்திர பிரஜைகளுங்க, தமிழை வளர்த்தவங்க, சமயத்தை வளர்த்தவங்க. தயவுசெய்து அவங்களை அங்கே அனுப்புங்க, சொத்துக்களை வாங்கித்தாங்க, அந்த பகுதிக்கு செல்லுங்க. தமிழர்கள் கட்சிகள் எல்லாத்தையும் கும்பிட்டு கேட்டுக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதுக்கு பேர் உடனே போரிடுங்க, இலங்கையை பிடிங்க. இது என்னங்க வசனம்? இல்லாட்டி தமிழ் ஈழம் வந்து கனவாகவே போய்விடும் அப்படின்னு சொல்றீங்க. தமிழ் ஈழம்ங்கிற வார்த்தை, தமிழ்ங்கிற வார்த்தையை நான் பயன்படுத்துறேன். தயவுசெய்து நான் ஈழம் என்பது தமிழகத்திற்கு சொந்தம்னு ஆரம்பத்திலிருந்து சொல்லிட்டு இருக்கேன். நீங்க 4ஆக பிரிக்கிறீர்கள்.